வயதானவர்கள் தண்ணி குடிக்கும் பொழுது நின்றுண்டு குடிக்கக்கூடாது. நின்றுண்டு குடிக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா அது நேர சிறுநீரகத்துக்கு போயிடும். நேர சிறுநீரகத்துக்கு போயிடுறதுனால என்ன ஆகுன்னா ஒன்றுக்கு போனோம் போல் இருந்துருக்கும் தீர்த்தஞ்சாட்ட உடனே. அதனால் நின்றுண்டு குடிக்கக்கூடாது. ஒரு இடமா உட்காந்துட்டு மெதுவாக நல்லா ஜிப் பண்ணி மெதுவாக குடிக்கணும் அந்த தண்ணியை. ஏன்னா நம்மளோட உமிழ்நீரில் காரத்தன்மை இருக்குது. அந்த உமிழ்நீரோடு இப்போ நம்ம காஃபி டீலாம் இப்படி ரசித்து குடிக்கிறோம், தண்ணியில் ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குலாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி மெதுவாக அந்த தண்ணியை குடித்தோம்னாக்க அந்த தண்ணியோடு நம்ம வாயில் இருக்கிற உமிழ்நீரும் வயதுக்குள்ளே போச்சு அப்படின்னாக்க நமக்கு அமிலம் நிறைய சுரக்காது. வயசானவங்களுக்கு அமிலம் நிறைய சுரந்து போகிறது தான் பிரச்சனையே. சில பேர் தண்ணி சாப்பிட்டோம்னா கலக்கணும் ஒரு ஏப்பம் வரும், தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அப்போல்லாம் கடகடன்னு காஃபியோ டீயோ மோரோ வெயிலில் போயிட்டு கொட நிறைய எடுத்து கொட்டிட்டோம்னா அது அப்படியே தொண்டைக்கு கலக்குனுக்கும். அப்புறம் தொண்டை வலி வர ஆரம்பிச்சிடும், மாறு வலி வர ஆரம்பிச்சிடும், மூச்சு திணற மாதிரி இருக்கும். என்ன கர்மம் தலையை சுற்ற அது ஒன்றுமே முடியலையே அப்படின்னு நம்ம அல்லாடுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த மடன்னு குடிக்கிற அந்த தண்ணியை நம்ம உடம்பால் என்ன பண்ண முடியல, கிரகிச்சிக்க முடியல. நம்ம மெதுவாக குடித்தோன்னாக்கா வாயில் இருக்கிற உமிழ்நீரோட சேர்த்து குடித்தோன்னாக்கா அந்த காரத்தன்மையோட கூட உமிழ்நீரில் காரத்தன்மை உண்டு. அந்த காரத்தன்மையோடு அந்த அமிலத்தன்மையும் சேர்ந்து நம்ம வயதுக்கு போகிற சமயத்தில் ஜீரண சக்தி நல்லா ஆகும். அடிக்கடி சிறுநீர் போகிற பிரச்சனை வராமல் இருக்கும். செரிமான சக்தியும் நல்லா இருக்கும். நான் தண்ணி குடிக்கிறதுக்கு போய் இவ்வளோவா அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம ஒரு அக்கறையை நம்ம உடம்பு மேலே இருக்கக்கூடிய உடம்பு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தோடு நம்ம அதை செயல்படுத்தணும். வேறு ஒன்றும் இல்லை.